ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. ஓம் நமோ நாராயணாய நமக. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மார்கழி மாதம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதம் பிறப்பு உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தீர என்ன பண்ணணும், பொருளாதார ரீதியான மாற்றங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணலாம் மார்கழி மாதத்தை அப்படின்ற பதிவு அப்படிங்கிறது இப்போ முதல் நாளில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் முழுக்க எப்படி இருக்கலாம், மார்கழி திங்கள் கரெக்டாக மார்கழி திங்கள் அப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய இந்த மாதம் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்கழி மாதம் என்பது இறைவனுக்குரிய ஒரு மாதம். மாதத்தோடைய அனைத்து நாட்களும் கிழமைகளும் நட்சத்திரமும் சிறப்புடையதாக கருதப்படும் மாதம் மார்கழி மாதம் தான். பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மார்கழியில மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு தாற்பயம் அந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாக மார்கழி மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்துலதான் திருப்பாவை திருவெண்பாவை ஆகியவை திருப்பலி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாசத்துல அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான 2 மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுறதுனால இந்த சமயத்துல செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் மிக 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 அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கண்டிப்பா இருக்கும். மார்கழி மாத சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மாதங்கள்ல புண்ணிய மாதமாக, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, பாவங்களை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு இருள் நீங்கக்கூடிய இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்குரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் தான். இந்த தட்சிணாயன காலம் அப்படின்றது முடிவடையும் மாதமாக மார்கழி விளங்குகிறது. இந்த சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு. சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தை. இந்த மார்கழி மாதத்தோடைய சிறப்பு வழிபாடுகள் என்ன அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் விடியற்காலை என்று கருதப்படும் இந்த மார்கழி மாதம் வழிபாட்டிற்கே உன்னதமான ஒரு மாதமா இருக்கு. இந்த மாசத்துல சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்றதுனால சூரியனுடைய அருளும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் பெறக்கூடிய ஒரு அதி சக்தி வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு. இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. பகவத்கீதையில மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்ற கிருஷ்ண பரமாத்மாவோட விருப்பமான மாதம், பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்கான வழியை காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம். இந்த ஆண்டு மார்கழி மாசம் இந்த டிசம்பர் 16ஆம் தேதி துவங்கி 2025 ஜனவரி 14ஆம் தேதி வரை உள்ளது. எவர் ஒருவர் பொருளாதார பிரச்சனைகளை சிக்கி தவிர்க்கிறார்களோ அல்லது வேலை மற்றும் தொழில முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பால் இந்த மார்கழி மாத பிறப்பு என்றும் மார்கழி மாதத்தில் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செய்தால் அது மிகப்பெரிய நல்ல பலன்களை அடைய முடியும். மார்கழி மாதம் முழுவதும் இவற்றை செய்து வந்தாலும் அளவில்லாத பலன்களை பெற முடியும். மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, தினமும் அதிகாலை எழுஞ்சு குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவான, பெருமாள, மகாலட்சுமி ஆகியோரை தூய்மை அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பக்தி சிரத்தையுடன் 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை சொல்வது சிறப்பு. இந்த மார்கழி மாதம் பிறப்பு வேண்டிய செய்ய வேண்டியவை என்னென்ன, மார்கழி மாதத்துல தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. 1000 மடங்கு அது நல்லதை கொடுக்கும். மார்கழி மாத பிறப்பு அன்று முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களுடைய பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்வில் அளவில்லாத ஒரு சுபிட்சமான நல்ல பலன்கள் கிடைக்கும். உணவு தானியங்கள், உணவுகள், ஆடைகள் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. மார்கழி மாத பிறப்பு அன்று பக்தியுடன் அடையாளமாக உபவாசமாக இருந்து விரதம் இருப்பதும் சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் பெருமாள் வழிபாடு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார நீங்க பண்ணி பாருங்க, பொருளாதாரம் உங்க கையில இருக்கும்.
வீடு வாசல் இல்லைங்க புலம்புறவங்களுக்கு, வீடு வாசல் தன்னை போல அமையும். டெய்லி திருப்பாவையை கேளுங்க. காலையில எழுந்த உடனே விநாயகரை முதல் பாட்டா பாடி திருப்பாவைய தினமும் மார்கழி மாசம் போட்டு கேளுங்க. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாதார நிலைமையை அடைய செய்யும். காலையில எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணுங்க, நேரா போய் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு மார்கழி சிறப்பான மார்கழி கோலங்களை போடுங்க. மார்கழி மாசம் கோலங்களை போடுங்க. அது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். மார்கழி அந்த நாள்ல நீங்க போடுற அந்த கோலங்களானது மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம், ஒரு உண்மை. அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மகாலட்சுமி வீட்டுல தேடி வரும்போது பொருளாதாரத்துல எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அது சரி செய்து போகக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நிலையை அடைவீர்கள் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இந்த மார்கழி மாதத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நிதர்சனமாகும். நிறைய கேள்விகளுக்கான நல்ல பதில இந்த விடியற்காலை எழுதும் போது கிடைக்கும். உங்கள் மீது மதிப்பு மரியாதை கூடும். பணம் காசு இல்லாம பொருளாதார சிக்கல் இருந்தாலும் அது கலையும். அது மட்டும் அல்லாமல் ஒரு வீட்டிற்கு உகந்த மகாலட்சுமி போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு பெண்மணிகளும் அந்த நாள்ல எழுந்து பாருங்க. அந்த 30 நாளும் உங்களுக்கு மதிக்காதவங்க கூட ஒரு நல்ல நன்மதிப்பை உங்க மேல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க சொல் செயல் சக்தி வாய்ந்ததாகவே மாறும். இது உண்மையான விஷயம். இதை செய்து பாருங்கள். திருவாலயங்களுக்கு செல்லுங்கள். தினமும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிறத பொறுத்து மார்கழி மாதம் தினமும் ஆலயம் செல்வீர்கள். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய உன்னதமான நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நமோ நாராயணா. நன்றி.